உரைத்தான் என்று விநாயகர் அகவலில் அவை பிராட்டி நமக்கு மொழிகிறார். அப்ப இறைவன் எப்படி வந்திருக்கின்றான்? குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடியின் தலைமீது வைத்து திறம் இது பொருள் என்று சொன்னார். அப்படி சொன்ன இறைவன் அவ்வைக்கு உபதேசம் செய்கிறான். அப்படி உபதேசம் செய்த பரம்பொருள் நம்முடைய ஞானியாக விளங்குகிற அருணகிரி பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். அருணகிரியாருக்கு எப்படி உபதேசம் செய்கிறார்? அண்ணாமலையில் இருக்கிற வல்லால மகாராஜன் புதுக்கிய கோபுரத்தில் இந்த வாழ்வு பொய் என்று கருதி தன்னை மாய்த்துக் கொள்ள அருணகிரியார் மேலே ஏறிய போது தன் தாமரை கரங்களால் அருணகிரியாரை தாங்கி பிடித்து அவருக்கு உபதேசம் செய்தார். முத்தை தரு பத்தி திருநகை என்று சொல்லக்கூடிய திருப்புகழ் அமுதத்தை பாடச் செய்தார். முருகப்பெருமானுடைய அருள்திறத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே விளக்கம் செய்ய வைத்தான். இப்படியாக முருகப்பெருமான் உபதேசம் செய்த காரணத்தினாலே அருணகிரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் குருநாதர் நமக்கு கிடைத்தார். காலம் மாறுகிறது. அருணகிரி பெருமான் முருகனுடைய திருவடியிலே நிறைந்திருக்கின்றார். அவருக்கு பிறகு யார் உபதேசம் செய்வது? யார் நமக்கு வழிகாட்டுவது? கேள்வி எழுந்த பொழுது நம்முடைய தென்பாண்டி சீமையில் சங்கரங்கோயிலுக்கு அருகிலே திருவதாரம் செய்த நம்முடைய வழிபாட்டிற்குரிய வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் அந்த ஞானியை அவதாரம் செய்ய வைத்து அருணகிரியார் வாயிலாக முருகப்பெருமானுடைய உபதேசம் இறங்குகிறது. இப்படி வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளுக்கு இறங்கிய உபதேசத்தில் 2 அற்புதமான பாடல்களை இன்றைக்கு உங்களிடத்தில் கொண்டு சேர்க்க நான் வந்திருக்கின்றேன். வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் நம்முடைய பழனியம்பதிக்கு வருகின்றார். முருகப்பெருமான் மீது 1000 பாடல்களை பழனி திரு 1000 என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஞான பணுவலை வழங்குகிறார். அதுல ஒரு